அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. a பவர் m + 1, a பவர் m + 2, a பவர் m + 3 இவற்றின் மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் காண்க அப்படின்னு 20/5/2023 அன்னைக்கு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், a பவர் m + 1 அப்படின்னு மனசுல வச்சுப்போம். அடுத்தது a பவர் m + 2ன்னு கொடுத்துருக்கான். அடுத்தது a பவர் m + 3ன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? இதுல என்ன கேட்டிருக்கான்னா எல்சிஎம் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ காமனாக இருக்குது, அந்த ஏவை அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த எல்சிஎம் கேட்டுட்டாவே பவரில் எது பெரிய நம்பரோ அதை எழுதணுங்க. இங்கே வந்து m + 1, m + 2, m + 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? உங்களுக்கு புரியறதுக்காக இந்த m எல்லாம் ஒன்றுன்னு மனசில் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டா 1 கூட்டினா 2ன்னு வரும், 1 2 கூட்டினா 3ன்னு வரும், 1 3 கூட்டினா 4ன்னு வரும். இப்போ எது பெரிய நம்பரு? 4 தான் பெரிய நம்பர். கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்குது? m + 3 தான் ஆன்சர். அப்போ a பவர் m + 3 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதே மாதிரி எல்சிஎம் HCFல பவரை பேஸ் பண்ணி 2023 மொத்தம் 23 எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் 17 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 17 கேள்விகளுக்கு தான் நம்ம ஷார்ட்கட்ல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த 17 கேள்விகளும் ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன். ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த 17 கேள்வியில கேட்கக்கூடியது எல்சிஎம் HCF கேட்குறான். அதில் எல்சிஎம் மட்டும் தனியாக பிரிச்சுட்டேங்க. அதில் 10 கேள்விகள் எல்சிஎம் கொஸ்டினாக கேட்டிருக்கான். மீதி 7 கேள்வியை HCF கொஸ்டினாக கேட்டிருக்கான். 2 பார்ட்டாக நடத்திடலாம் அப்படின்றதுக்காக நான் முதல்ல எல்சிஎம் மட்டும் சொல்லி கொடுக்க போகிறேன். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினா மீ போ மா எல்சிஎம் காண்க. 35 a² c அடுக்கு 3 சொல்ற, தமிழ்லே பேசிடுவோம். c அடுக்கு 3 b, 42 a அடுக்கு 3 c b அடுக்கு 2, 30 a c அடுக்கு 2 b அடுக்கு 3. இது வந்து 9/12/2023 அன்னைக்கு நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸிங்க. கொஷின் பேப்பர்லேயே போட்டுடலாம். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி அதாவது பவரில் ஏதாவது ஏபிசிடி கொடுத்து பவரில் வந்துடுச்சுனாவே இங்கே இருக்கிற நம்பரை நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி வந்து பார்த்தா இந்த இதுலேயே ஆன்சர் வந்துடும். நம்பரை நீங்கள் மனசில் கொண்டு வராதிங்க. புரியுதுங்களா? நம்பரை எடுத்துகிட்டு வராதிங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த நம்பரை விட்டுட்டு எழுத்துக்கள் மட்டும் எழுதுகிறேன். காமிட்டுமா? அதாவது உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். சரிங்களா? a² c³ b, கரெக்டா? அடுத்தது a³ c b², கரெக்டா? அடுத்தது a c b அடுக்கு என்ன இருக்குது? இல்லை, c² இருக்கு, b அடுக்கு 3 இருக்கு. சரியா? ஓகே, இதை மட்டும் பார்த்துங்க. ரைட். இப்போ நான் எழுதுந்து புரியுதா? இதில் இருக்கிற எழுத்துக்கள் மட்டும் நான் இப்படி எழுதிட்டேன். ஓகேங்களா? இதில் அதுக்கு அடுத்ததா இங்கே என்ன கேட்டிருக்கான்? எல்சிஎம். எல்லுன்னா லோ அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லுன்னா லோ. அப்போ பவரை ஹையா எடுக்கணும். புரியுதா பாருங்க? ஏன்னா கன்ஃபியூஷன் வரும், அதுக்காக சொல்லிடுறேன். எல்லுன்னா லோ, லோன்னா பவரை ஹையா எடுக்கணும். அவ்வளோதாங்க. சரி, பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி எல்சிஎம் கேட்டுட்டானா எழுத்துக்கள் இப்போ ஏ சி பின்னு இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஒரு முறை எழுதிருங்க. ஏ ஒரு முறை எழுதிக்கிட்டேன், சி ஒரு முறை எழுதிக்கிட்டேன், பி ஒரு முறை எழுதிக்கிட்டேன். சரிங்களா? ஒவ்வொரு முறை ஒவ்வொரு எழுத்தை எழுதிக்கிட்டேன். ஏ ஒரு முறை, சி ஒரு முறை, பி ஒரு முறை எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா பவரை செலக்ட் பண்ணணும். பவரை செலக்ட் பண்ணனா எல்சிஎம் கேட்டிருக்கான். எல்லுன்னா லோ அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. லோனா ஹை பவரை செலக்ட் பண்ணணும். அப்போ ஹை பவர்னா இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏவுக்கு தலை மேலே 2ன்னு இருக்கு, அடுத்தது ஏவுக்கு தலை மேலே 3ன்னு இருக்கு. இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இதில் எது பெருசு? 3 தான் பெருசு. அதுதாங்க வெளியே வரும். அவ்வளோதாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்
இப்போ சி பாருங்க, சில வந்து பார்த்தா முதல்ல தலை மேலே 3ன்னு இருக்கு, ரெண்டாவது எதுவுமே இல்லைன்னா அங்கே 1ன்னு இருக்கு, அதுக்கு அடுத்தது 2ன்னு இருக்கு. இதில் எது பெருசு? 3. அந்த நம்பர் வெளியே வந்துடும். சரிங்களா? ஸோ எல்சிஎம் கேட்டாவே எல்லுனாலோ ஐ பவரை எடுக்கணும், அவ்வளோதான் தேரி, வேற ஒன்றும் கிடையாது. சரியா? அடுத்தது இப்போ பிக்கு வரும். பிக்கு தலை மேலே இங்கே ஒன்றுமே இல்லை, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு, எது பெருசு? 3. அதை எழுதிக்கங்க. அப்போ இங்கே பாருங்க, ஏ கியூபு, சி கியூபு, பி கியூபு, இது எங்கே இருக்குது ஆப்ஷன்? அப்படியே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஏ ஸ்கொயர் பிசின்னு இருக்கு, அப்போ இது கிடையாது. அடுத்தது ஏ கியூபு, பி கியூபு, சி கியூபு, இது மட்டும்தான் இருக்கு. அடுத்தது இங்கே பாருங்க, ஏ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு இருக்கு. அடுத்தது இங்கே வந்தா ஏ கியூபு, பி கியூபு, சி ஸ்கொயர்னு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் ஏ கியூபு, சி கியூபு, பி கியூப்னு வருது. அப்போது ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதுக்கப்புறமா பார்த்தா நம்பர் எல்லாமே 210 தான் கொடுத்து வச்சிருக்கான். அதனால நீங்கள் நம்பரை கன்சிடர் பண்ண வேண்டாம். சப்போஸ் 2 இடத்துல, இப்போ உதாரணத்துக்கு ஏ கியூபு, சி கியூபு, பி கியூபுன்னு 2 ஆப்ஷனில் வந்திருந்தா தான் நீங்கள் நம்பரை பார்க்கணும். இல்லைன்னா நீங்கள் நம்பரை பார்க்க வேண்டிய வேலையே இல்லை. தெளிவாக புரியுதா? ஒன்றுமே கிடையாதுங்க. கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு நான் சொல்கிற கான்செப்டை ஃபாலோ பண்ணால் அழகாக அடுத்த செகண்டில் போட்டுடலாம். இது ஒன்றும் பெருக்கிற வேலை, வகுக்கிற வேலை எதுவுமே கிடையாது, ஃபார்முலாவும் கிடையாது. ஓகேவா? அடுத்தது 2வது கேள்வி. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரைட்டுப்பா. 2வது கொஸ்டின் பாருங்கள். மீ போமா எல்சிஎம் காண்க. 4x² y, 8x³ y ஸ்கொயர். இது எப்போ கேட்டான்னா 3/5/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். சரிங்களா? இப்போ நான் புரியறதுக்கு தான் ஸ்டெப் எழுதுறேன். முதல்ல நான் பண்ண இந்த நம்பரை கன்சிடர் பண்ணக்கூடாதுங்க. ஓகே, நான் நம்பரை பார்க்கல, எழுத்து மட்டும் எழுதுங்க. x² y. ஓகேங்களா? அடுத்தது x y நான் பவரில் பார்க்குறேன். 3x³ y ஸ்கொயர். கரெக்டா? ரைட். இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இங்கே என்ன கேட்டிருக்கான்? எல்சிஎம். எல்சிஎம்னாவே இருக்கிற எழுத்து எல்லாம் ஒரு முறை எழுதணும். அதாவது இப்போ இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, 2 இடத்துல இருக்கு இல்லையா, மேலே கிளியும், அதில் ஒரு எக்ஸை மட்டும் எழுதிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஒய் பாருங்க, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதில் ஒரு ஒய்யை மட்டும் எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ எத்தனை எழுத்துக்கள் கொஷினில் கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் ஒரு முறை எழுதிக்கணுங்க. அது எல்சிஎம்மாக இருந்தால். ஹெச்சிஎஃப்க்கு மாறும், அதனால தான் தெளிவாக புரிஞ்சுட்டு வாங்க. ஓகேவா? ஒரு முட்டை எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கேட்டிருக்கான்? எல்சிஎம். எல்லுன்னா லோ, லோனா ஹை பவரை எடுக்கணும், ஹை பவரை செலக்ட் பண்ணணும், அவ்வளோதாங்க. அப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ்ன்னு அடுக்கு 2ன்னு இருக்குது, எக்ஸ்ன்னு அடுக்கு 3ன்னு இருக்குது. இதில் எது பெருசு? 3. அதை எடுத்துன்னு வந்துடுங்க. அப்போ இந்த இடத்துல 3ன்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒய்ன்னு அடுக்கு 1, ஒன்றுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே 2ன்னு இருக்கிற அர்த்தம். அப்போ இதில் எது பெருசு? 2. அதுதாங்க. அப்போது எக்ஸின் அடுக்கு 3, ஒய்யின் அடுக்கு 2 தாங்க ஆன்சர். அப்படியே அங்கே வாங்க, நம்பரை பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன எழுதிக்க போகிறேன்? ஜஸ்ட்டு இங்கே x³ y ஸ்கொயர் இருக்குதா பாருங்க. ஆப்ஷன் ஏவில் x² yன்னு இருக்குது, அப்போ இது இல்லை. அடுத்தது பியில் வந்து பார்த்தீங்கன்னா x³ y ஸ்கொயர் பர்ஃபெக்டாக இருக்கா, அப்போ அதை எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், x² yன்னு இருக்குது, அது கிடையாது. லாஸ்ட்டாக வந்து xy தான் இருக்குது, அதுவும் கிடையாது. பார்த்தீங்களா, நான் நம்பரே கன்சிடர் பண்ணல. ஜஸ்ட்டு இங்கே வந்த ஆன்சரை மட்டும்தான் போய் செக் பண்ணால் 100% கரெக்டாகவே வந்துடுச்சு. சரி சார், சூப்பர். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல சப்போஸ் இந்த இடத்துல இந்த x³ y³ 2 இடத்துல வருது. இப்போ நான் நம்பரை செலக்ட் பண்ணணும். அது எப்படி சார் செலக்ட் பண்ணணும்னா, நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன், இது முக்கியம் கிடையாது, இருந்தாலும் இன்ட்டு எழுதிக்குங்க. சரிங்களா? இந்த இடத்துல 4 இருக்குது, இந்த இடத்துல 8 இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இதில் எது பெருசு? 8. இந்த 8 பெருசா, அதை எடுத்துக்குங்க. சின்ன நம்பர்னா 4, அதை வகுங்க. முழுமையாக வகுத்தான்னு பாருங்க. ஒரு நாள் 4 இருந்தாங்க 8, முழுசாக வகுத்துருந்தா, முழுசாக வகுப்பட்டா 8 தான் ஆன்சர். அவ்வளோதாங்க. ஓகேவா? புரியுதா? நான் இன்னும் சொல்கிறேன், இன்னும் இருக்குது இதில் கான்செப்ட்லாம், அதை தான் அடுத்தடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. 2 ஆப்ஷன் இருக்குது சார். x³ y ஸ்கொயர்லேயே 2 ஆப்ஷன் வருது. அப்புறம் நம்பரை பார்க்கணும். அப்படின்னா என்ன சார் பண்ணலன்னா, கொடுக்குற 2 நம்பர் எழுதிக்கங்க.
4 8ன்னு இருக்கு. இதுல எது பெருசு? 8. அதை மேல வச்சுக்கோங்க. எது சின்னது? அதை வகுங்க. முழுமையா வகுப்பட்டுடுச்சுன்னா அதுதான் ஆன்சர். அப்ப முழுமையா வகுப்பட்டுடுச்சு 8 தான் ஆன்சர். ஓகேவா சார்? பண்ணலனா நான் அடுத்ததுல சொல்றேன். ஓகேவா? தெளிவா புரியுதா? புரியுதுங்களா? ஓகே. அடுத்த கணக்கு நம்ம 2வது கணக்கு தான் வரும். 3வது கணக்கு இப்போதாங்க போறோம். ரைட்டுங்களா? ஸோ 3வது கணக்கு என்ன கேட்டிருக்கான்னா 8 பி ஸ்கொயர் கியூ 6 12 பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் 24 பி கியூ ஆர் என்ற எண்களின் மீ போமா எல்சிஎம் காண்க. இது 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? 7/2/2023லையும் 1/4/2023லையும் சேம் கொஸ்டின், ஆப்ஷன் கூட மாத்தல. சரிங்களா? ரைட். இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க வந்து எல்சிஎம் கேட்டுட்டான். ரைட்டு. அப்ப நம்பர் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், எழுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப முதல்ல என்ன இருக்குது? பி ஸ்கொயர் கியூவு ஆறு. கரெக்டா? அடுத்தது ரெண்டாவதா பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். கியூ இருங்க, ஆர் ஸ்கொயர் நான் ஆருக்கு நேராக போட்டுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா அவன் கியூ கொடுக்கல. ரைட். அதுக்கு அடுத்ததான் பி கியூஆர். அப்போ பி கியூஆர். ஓகேங்களா? இதை எழுதிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே எல்சிஎம் கேட்டிருக்கான். எல்சிஎம்னா இருக்கிற எழுத்து எல்லாத்தையும் ஒரு முறை எழுதிக்கணும். அப்போ பி 3 இடத்துல இருக்கு, ஒரு முறை மட்டும் எழுதிங்க. கியூ 2 இடத்துல இருக்கு. கரெக்டா? எங்க இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? ஒரு முறை எழுதிக்கங்க. அடுத்தது ஆர் வந்து 3 இடத்துலையுமே இருக்கு, அதையும் ஒரு முறை எழுதிக்கங்க. அப்போ பி கியூ ஆர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ பவரை செலக்ட் பண்ணணும். பவரை செலக்ட் பண்ணணும்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? எல்சிஎம். எல்னா லோ, அப்போ ஹை பவரை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அங்கே பாருங்க, பி நடுக்கு 2, பி நடுக்கு 2, இங்கே பி நடுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ ரெண்டு இடத்துல இருக்குது. பெரிய நம்பர் என்ன? 2 தான். அவ்வளோதாங்க, அதை எழுதிக்கங்க. அடுத்தது கியூ வந்து 2 இடத்துல இருக்கு, ஆனால் பவரில் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா அப்படியே கியூவை போட்டுக்கிறேன். சரிங்களா? அடுத்தது 6 எடுத்துக்கிட்டா 3 இடத்துல இருக்கு, இங்கே 6 நடுக்கு ஒன்றுமே இல்லை, இங்கே 2 இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ எது பெருசு? 2 தான். அந்த 2 இங்கே எழுதிக்கங்க. அப்போ பி கியூ பி நடுக்கு 2 கியூ ஆர் நடுக்கு 2. இவ்வளோதாங்க ஆன்சர். அப்படியே வாங்களேன். எங்க ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இங்க பாத்தீங்களா? ஆப்ஷன் ஏவில் பி நடுக்கு 2 கியூ ஆர் நடுக்கு 2. அதே மாதிரி ஆப்ஷன் பில பி நடுக்கு 2 கியூ ஆர் நடுக்கு 2. பாத்தீங்களா? 2 ஆப்ஷன் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் சில வந்து பிஆர்னு இருக்கு, அப்போ அது வராது. டில வந்து பார்த்தீங்கன்னா பி கியூ ஆர் மட்டும் கொடுத்துருக்கான், அதுவும் கிடையாது. அப்போ 100% பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் ஆயிடுச்சு. கரெக்டாக? இதுக்கு முன்னாடிலாம் 100% 1 தான் வந்துச்சு, ஆனால் இங்கே 2 இருக்குது. அப்போ 24 8 பார்க்கணும். கரெக்டா? ரைட். இப்போ நான் போன கரெக்ஷனில் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்குதா? ரைட். என்ன சொன்னேன்? இருக்கிற நம்பரை ஒரு முறை எழுதிக்கங்க. 8 12 24. எழுத்து ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க. எழுத்துல மேபி ஒரே ஒரு ஆப்ஷன் தான், நீங்கள் வேற எதுவுமே பார்க்காதீங்க, டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சப்போஸ் இந்த மாதிரி வந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்டாக என்ன பண்ணுங்க, இதில் பெரிய நம்பர் என்னன்னு பாருங்களேன். 8 12 24. கரெக்டாக? இதில் எது பெருசு? 24. ஓகேவா? அதை எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 8ன்ற நம்பரை வகுங்க. சரிங்களா? 8ன்ற நம்பர் வகுத்து மீதின்றி வகுப்படுதான்னு பாருங்களேன். அப்போ பார்க்கலாமா? 1 4 4 2 8 3 12 4 16 5 20 6 24. அதுக்கப்புறம் 2ல் பாதி 1, 6ல் பாதி 3. அப்போ 8 வந்து முழுமையாக வகுப்பட்டுருச்சு. ஓகே, அது நீக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 12 24 முழுமையாக வகுப்படுதான்னு பாருங்க. அதாவது 24 மேலே இருக்கணும், 12 கீழே இருக்கணும். சரிங்களா? இருக்கத்துலேயே எது பெரிய நம்பரோ அதை மேலே வச்சுக்கணும். மீதி இருக்கிற சின்ன நம்பர் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வகுத்து பார்க்கணும், அடிச்சு பார்க்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ பாருங்க, 1 12 12 12 24. அப்போ 8 முழுமையா 24 வகுப்பட்டுருது, 12 24 வகுப்பட்டுருது. அப்படி வகுப்பட்டுடுச்சுன்னா 24 தாங்க ஆன்சர். அவ்வளோதான்ப்பா. சப்போஸ் வகுப்பல்லனா அடுத்த கணக்கில் சொல்றேன். எதுக்கு அவ்வளோ? இப்போதைக்கு அப்படியே வாங்க, ஈஸி தான். புரியுதுங்களா? அப்போ மீதியின் அதாவது 8 12 24 மீதியின்றி வகுப்படுது. அப்போ எங்க 24 இருக்குது பாருங்க, ஆப்ஷன் ஏவில் பர்ஃபெக்டா இருக்குது. அவ்வளோதாங்க, எந்த ஃபார்முலாவும் வேலை இல்லை, ரொம்ப ஈஸியா சொல்லலாம். புரியுதா? புரியுதுப்பா. அடுத்தது 4வது கேள்விக்கு வந்து விடுவோம். 4வது கேள்வி என்ன சொல்றேன்னா, -9. முக்கியமா ஒரு குறிப்பு எழுதிங்க. இந்த மாதிரி எல்சிஎம் HCFல ஏதாவது ஒரு எண்ணுக்கு மைனஸ் வந்தாவே ஆன்சர் மைனஸ். ஓகேவா? ஸோ எல்சிஎம் HCFல பவர் பேஸ் பண்ணி பார்க்குறோம் இல்லையா? இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல மைனஸ் சிம்பிள் கொடுத்துட்டாவே ஆன்சர் மைனஸுங்க.
அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, சைடில் குறிப்பு எழுதி வச்சுங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, 9 - 9 ஏன் அடுக்கு 3 பி அடுக்கு 2 கமா 12 ஏன் அடுக்கு 2 பி அடுக்கு 2 சி இன் மீ போமா எல்சிஎம் காண்க அப்படின்னு 15/3/2023 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டுட்டான். ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், மைனஸ் இருக்கான்னு பாருங்க. மைனஸ் இருந்தா ஆன்சர் மைனஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஆப்ஷன் பியாவோ அல்லது ஆப்ஷன் ஏவோ தான் இருக்கணும். சரிங்களா? இதை அழிச்சு விட்டுறேன். ரைட், என்னது ஒன்று ஆப்ஷன் ஏ அல்லது பி தான், மீதி எதுவும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு. ஓகேவா? இது புரியுதுங்களா? ரைட், ஒருவேளை ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா கண்ணை முடி டிக் பண்ணுறேங்க, எதுவுமே ஸ்டெப் போடாதீங்க. சரிங்களா? ரைட், இப்போ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கணும். அப்போ ஏ அடுக்கு 3 பி அடுக்கு 2, அடுத்தது ஏ அடுக்கு 2 பி அடுக்கு 2 சி. கரெக்டா? ரைட், இப்போ என்னன்னா இங்க எல்சிஎம் கேட்டிருக்கான். எல்சிஎம்னாவே எழுத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு முட்டை எழுதிக்கணும், அவ்வளோதான். இப்போ ஏ வந்து 2 இடத்துல இருக்கு, ஒரு ஏவை எழுதிக்கங்க. பி 2 இடத்துல இருக்கு, ஒரு பி எழுதிக்கங்க. சி ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, அதையும் ஒரு முறை எழுதிங்க, அவ்வளோதாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா எல்சிஎம் கேட்டிருக்கான். எல்லுன்னா லோ, பவரை ஹையா செலக்ட் பண்ணணும். அப்படின்னா இங்க பாருங்க ஏ அடுக்கு 3 இருக்கு, இங்க ஏ அடுக்கு 2 இருக்கு. அப்ப இதுல எது பெருசு? 3, அந்த 3 எழுதிக்கங்க. அடடா, அடுத்தது இங்க பி அடுக்கு 2 பி அடுக்கு 2 ரெண்டுத்துலயுமே காமனா 2 2 இருக்கு, அதான் பெரிய நம்பர் எழுதிக்கங்க. சரிங்களா? சரி, அடுத்தது இப்ப பாருங்க சி ஒரே இடத்துல தான் இருக்கு, பவர்ல எதுவுமே இல்லை, அப்படியே விட்டுருங்க. அப்போ ஏ கியூப் பி ஸ்கொயர் சி தான் ஆன்சர். எங்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்க பாருங்களேன், முதல் ஆப்ஷன் ஏவில் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சின்னு கொடுத்துருக்கான், நமக்கு ஏ கியூப் தான் வருது. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது, அடுத்தது பி மட்டும் தான் சரி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு இங்க மைனஸ் உள்ள வந்தாவே ஆன்சர் மைனஸ் தானே. அப்போ ஆப்ஷன் பில பாருங்க ஏ கியூப் பி ஸ்கொயர் சின்னு பர்ஃபெக்டா வந்திருக்குது. சூப்பர்பா. சரி சார், நான் டிக் பண்ணிட்டேன். சப்போஸ் இதே மாதிரி 2 ஆப்ஷன் போன கொஸ்டின் வந்துச்சுல்ல, அதே மாதிரி 2 ஆப்ஷன் வந்தா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் சொல்றேன். நான் ஆன்சர் போட்டேன், புரியுதுங்களா? ஆன்சர் போட்ட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். அப்போ நம்பர் என்ன பண்ணிக்கிறேன், 9 12ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? ரைட், இப்போ இதுல எது பெருசுங்க அப்படின்னு கேட்டா 12 தான் பெருசு. ஓகேவா? எது சின்னது? 9, அதை வகுங்க. மீதி இன்றி வகுப்படுமான்னு பாருங்க, வகுக்காது. வகுக்காதுன்னா கூடவே என்ன பண்ணுங்க, அந்த 12 கூட்டிங்க. என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் இன்னொன்று கூட்டிங்க. 12 24 வரும். அந்த 24 9ஆல் வகுப்படுமான்னு யோசிங்க. ஈஸி தான். 9ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ மறுபடியும் அந்த 24 கூட 12 கூட்டுங்க. அப்படியே 12 கூட்டின்னு போக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. முதல் 12 இருக்கா? ரைட், அது 9ஆல் வகுப்படுதான்னு பாருங்க, இல்லை. அப்போ என்ன பண்ணுங்க, இன்னொரு 12 கூட்டிங்க, 24 வரும். 24 9ஆல் வகுப்படுமான்னு கேட்டால் வகுப்படாது. அப்போ என்ன பண்ணுங்க, 24 ஒரு 12 கூட்டுங்க. 24 12 கூட்டம் 36ன்னு வரும். கரெக்டா? இப்போ 9 வகுப்பாங்களா? 1 3 3 2 3 6 3 3 9 1 3 3 4 3 12 மீதி இன்றி வகுப்பட்டுடுச்சா? இப்படி மீதி இன்றி வகுப்படுது பாருங்க, அந்த நம்பர் தான் ஆன்சர் 36. அவ்வளோதான். புரியுதா? சப்போஸ் இப்போ போன கணக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ 24 எல்லாம் நம்பரோட வகுப்படுதுன்னா 24 தான் ஆன்சர். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 12ன்னு கொடுத்துட்டான். பெரிய நம்பர் 12, அதை நான் சின்ன நம்பர் 9ஆல் வகுக்கிறேன், முடியல. அப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு 12 மனசுலேயே கூட்டிக்கிறேன். 12 24 வரும். அப்போ 9ஆல் வகுக்கிறேன், முடியல. அப்போ இன்னொரு 12 கூட்டுங்க, 36ன்னு வரும். வகுத்து பார்த்தேன், வகுக்குது. அப்போ 36 தான் ஆன்சர். அவ்வளோதான். இதுக்கு போய் என்ன கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க? ஒன்றும் வேணாம், டானாகத்துலாம் தேவையில்லை இந்த கான்செப்டுக்கு. சரிங்களா? அப்போ எனக்கு என்ன வருது, 36 கரெக்டாக வருது பாருங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மறுபடியும் சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு ஒரே இந்த எழுத்துல இருக்கிறது ஒரே மாதிரி வந்தால் தான் இந்த நம்பர்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணும். வரலன்னா ஒன்னே உனக்கு மட்டும் இருந்தால் இதெல்லாம் பார்க்காதீங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ரைட் பா. அடுத்தது 5வது கணக்குக்கு வந்துடுவோம். இங்கே பாருங்க, 5வது கணக்கும் 6வது கணக்கும், ஐ மீன் 5வது கணக்கும் 5 ஏன்னு போட்டிருக்கேன். அதாவது 3/5/2023 டிஎன்பிசியில் நடந்த கொஸ்டினும் 20/5/2023 டிஎன்பிசியில் நடந்த கொஸ்டினும் ஒன்று தான். சரிங்களா? ஆப்ஷன் மட்டும்தான் இதில் டியில் கொடுத்துருக்கான், இங்கே பியில் கொடுத்துருக்கான். கொஞ்சம் ஆப்ஷன் மாற்றிருக்காங்க, மற்றபடி கொஷின் சேம். அதனால தான் சார் ஆப்ஷனை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் 5A 5ன்னு வச்சுருக்கேன். சரிங்களா? ரைட், புரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த கணக்கு பாருங்க, நம்ம இதில் எடுத்துப்போம். என்ன சொல்றான்னா, பின்வருவனவற்றில் மீச்சிறு பொது மடங்கு மீ போமா காண்க. ஸோ எல்சிஎம் கேட்டுட்டான்.
அதில் வந்து 9 ஏ கியூபு பி ஸ்கொயரு சி ஸ்கொயர் கமா 12 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இதே தான் அங்கே இருக்குது பாருங்க. அங்கே பாருங்க இதில் மட்டும் கொஞ்சம் மாறு இருக்கா? இருங்க எஸ் மாறு இருக்கா? ஆமாம் ஓகே, அப்போ ஒன்றும் பிரச்சனை, நம்ம 2 போடலாம். வாங்க இப்போ இதை போட்டுறேன், நான் அது ஹோம் மார்க்காக கொடுக்குறேன். நான் சேம்னு நினச்சி இந்த இடத்துல ஒரு எழுத்து மாறி இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். வாங்க இப்போ இதில் என்னன்னா நான் இந்த 5 நடத்துகிறேன் சரிங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? முதல்ல எழுத்து எழுதிக்கணும். அப்போ ஏ கியூபு பி ஸ்கொயரு சி ஸ்கொயரு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயரு பி ஸ்கொயரு சி ஸ்கொயரு கரெக்டா? ரைட். இப்போ நானே எழுத்து எழுதிட்டேன். என்ன கேட்டிருக்கோம்? எல்சிஎம்னா என்ன பண்ணணும்? எழுத்துக்கள் ஒரு முறை எழுதிக்கணும். ஏ 2 இடத்துல இருந்தாலும் ஒரு ஏவை எழுதிக்குங்க, பி 2 இடத்துல இருந்தாலும் ஒரு பி எழுதிக்குங்க, சி 2 இடத்துல இருந்தாலும் ஒரு சியை எழுதிக்குங்க. ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்சிஎம் கேட்டிருக்கான். எல்லுன்னா லோ, ஐ பவரை செலக்ட் பண்ணணும். அப்போ இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, அப்போ 3 தான் வரும், பெருசா தான். அடுத்தது இங்க 2 இருக்குது, அப்ப 2 தான் வரும். அடுத்தது இங்க சிக்கு சி வந்து 2 இருக்குது, அப்ப 2 தான் வரும். புரியுதா? பவர்ல பெரிய நம்பர் எடுத்துட்டேன். அப்ப ஏ கியூபு பி ஸ்கொயரு சி ஸ்கொயர் தாங்க ஆன்சரு. அப்படியே வாங்கல, இதுலயே பாருங்க எல்லாத்துலயுமே நம்பர்ல 36 கொடுத்துட்டான். அப்ப அதுக்கு வேலையே இல்லை. அதுக்கு அடுத்ததா ஏ நடுக்கு 3 சி நடுக்கு 2 பி நடுக்கு 2 எங்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தா ஆப்ஷன் பில மட்டும் தாங்க இருக்குது. ஒரு செகண்ட்ல போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கரெக்டா? புரியுதுங்களா? சூப்பர்பா. அடாடாடாடா, தெளிவா புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஓமா இருக்குங்க. ஒன்றும் இல்லை, சேம் கொஸ்டின் சொன்னேன், பட் இல்லை, 5வது கொஸ்டின் ஓமா இருக்கு. மீசிமா எல்சிஎம் காண்க 9 ஏ நடுக்கு 3 பி நடுக்கு 2 கமா 12 ஏ நடுக்கு 2 பி நடுக்கு 2 சி அப்படின்னு கொடுத்துட்டான் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட இதே மாடல் தான், பட் கொஞ்சம் மாறி இருக்கு. சரியா? புரியுதுங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு எல்சிஎம் கேட்டிருக்கான். ஆப்ஷன் ஏவா பியா சியா டியான்னு போட்டு சொல்லுங்க. ரொம்ப எளிமையானது. ஸோ கண்டிப்பாக புரியும் நம்புறேன். ஸோ புரியுதா இல்லையான்றத மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறங்க. ஏன்னா புரியாமல் நத்தத்தை விட புரிஞ்சு நத்தினா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேங்க. வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது 6வது கணக்குக்கு வந்துடுவோம். 6வது கணக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், இதுவும் நான் ஹோம் மார்க் தாங்க கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் 5 கொஸ்டின் தெளிவாக நடத்திட்டேன். இங்கே பாருங்களேன், மீ போமா எல்சிஎம் காண்க 8 எக்ஸ் நடுக்கு 4 ஒய் நடுக்கு 2 கமா 48 எக்ஸ் நடுக்கு 2 ஒய் நடுக்கு 4. இது 9/9/2023 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்கான். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், எழுத்த முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க, நம்பரை முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதை வச்சு எல்சிஎம்னா ஒரு முறை எழுதிக்குங்க. அதே மாதிரி எல்சிஎம்னா எல்லுன்னா லோ, அப்போ பவரை ஐயா எடுக்கணும். நான் இப்போ சொல்கிற முடியறதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் போட்டிருப்பீங்க. கமெண்டில் கொடுங்க, ஆப்ஷன் ஏவா பியா சியா டியான்னு. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் போட்டு கொடுங்க. வெறும் ஏன்னு போட்டிங்கன்னு வச்சுங்க, நான் எந்த கொஸ்டின் நினைக்கிறது, நான் 3 கொஸ்டின் ஹோம் மார்க் கொடுக்க போகிறேன் சரிங்களா. ஸோ 5வது கொஸ்டின் போட்டு ஆப்ஷன் ஏ பிசின்னு போடுங்க. அதே மாதிரி 6வது கொஸ்டினா அதுக்கு என்ன ஆன்சர்னு நம்பரை போட்டு போடுங்க. ஓகேங்களா? ரைட்டுப்பா. அடுத்தது 7வது கணக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 9th நியூ புக்கில் இருக்குது, 10th ஓல்டு புக்கில் இருக்குது. அடிக்கடி கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி. ஏ பவர் எம் ப்ளஸ் 1 கமா ஏ பவர் எம் ப்ளஸ் 2 கமா ஏ பவர் எம் ப்ளஸ் 3, அது 3ங்க சரிங்களா. நான் ஆன்லைன் டெஸ்ட்டில் கரெக்ஷன் பண்ணிடுறேன். இவற்றின் மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க சரிங்களா. 20/5/2023 அன்னைக்கு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கு வந்துருச்சுன்னா இப்போ ஏ நடுக்கு எம் ப்ளஸ் 1, அதே மாதிரி ஏ நடுக்கு எம் ப்ளஸ் 2, அதே மாதிரி ஏ நடுக்கு எம் ப்ளஸ் 3 அப்படின்னு எழுதிக்கங்க. இதில் என்ன கேட்டிருக்கான்? எல்சிஎம்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், எத்தனை முறை எழுத்துக்கள் ரிப்பீட் ஆனாலும் 1 மட்டும் எழுதிக்கங்க. அப்போ ஏ வந்து 3 இடத்துல இருக்கு கரெக்டா, ஒரு ஏவை எழுதிக்கிறேன். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா எல்சிஎம். எல்னா லோ, அப்போ ஹை பவரை செலக்ட் பண்ணணும். இதில் பவரில் பார்த்தா எம் ப்ளஸ் 1 கொடுத்துட்டான். எனக்கு எம்மோட மதிப்பு தெரியாது. அப்போ நான் எது பெருசு சின்னதுன்னு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழப்பமே வேண்டாம். உங்களுக்கு புரியலன்னா அந்த எம்மை 1ன்னு வச்சுக்கோங்க, இல்லை 0ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 1 வச்சுங்க, அதான் பெஸ்ட்டு. ஏன்னா 0லாம் வச்சா உங்களுக்கு குழப்பமா இருக்கும். 1 வச்சுங்க, 1ன்னு நினச்சிங்க எம்மை, வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா 1 + 1 2ன்னு வருமா, 2 + 1 3ன்னு வருமா, அடுத்தது 3 + 1 4ன்னு வரும். அப்போ இது என்னது? ஏ பவர் 2 ஏ பவர் 3 ஏ பவர் 4ன்னு வரும். இப்போ நான் எல்சிஎம்னா லோ ஹை பவரை செலக்ட் பண்ணும். அப்போது 2 பெருசா 3 பெருசா 4 பெருசானா 4 தான் பெருசு. 4க்கு நேரம் என்ன இருக்குது? எம் + 3. அவ்வளோதாங்க ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை.
அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இந்த மாதிரிலாம் கணக்கு கேட்டால் அழகாக போடலாம். சரிங்களா? அடுத்தது 8வது கேள்விங்க. 8வது கேள்வி என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். நிறைய கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் தெளிவாக சொல்லிட்டேன். 24 எக்ஸின் அடுக்கு 2 ஒய் 36 எக்ஸு ஒய் ஸ்கொயர் மற்றும் 48 எக்ஸ் ஒய்க்கு மீச்சிறு பொது மடங்கு மீ சீமா காண்க இல்லை எல்சிஎம் காண்க அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, எழுத்து முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து ஆர்டர் போடுறங்க. அதில் ஆப்ஷனில் பாருங்கள், கரெக்டாக வந்தால் அதான் ஆன்சர். வரலனா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இப்போ 24 36 48 இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, பெரிய நம்பர் வச்சு போடணும் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? அப்போ வந்து அதுக்கு என்ன ஆன்சரோ போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், இதில் நான் இது எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் ஒர்க் அவுட் பண்ணல. இப்போ ஆப்ஷன் ஏவில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது, அதே மாதிரி ஆப்ஷன் டியில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? பட் ரெண்டு சேமாக இருக்குது. இப்போ இதில் எது சார் செலக்ட் பண்ணலாம்னா ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன் பாருங்க. இங்கே வந்து 24ன்னு கொடுத்துருக்கான், இங்கே 144ன்னு இருக்கு. சரிங்களா? இப்போ அப்படியே கொஸ்டினுக்கு வாங்களேன், நம்பர்லாம் எழுதுங்க. 24 36 48. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன், இருக்கிறதுலையே எது பெருசோ அதை எடுத்துக்கணும். அப்போ 48 அதை மேலே வச்சுக்கிட்டு சின்ன நம்பர் எல்லாத்தையும் வகுக்கணும்னு சொன்னேன். மீதின்றி வகுப்பட்டுச்சுன்னா அதான் ஆன்சர்னு சொன்னேன். கரெக்டா? புரியுதுங்களா? ரைட். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 48 வகுத்துலன்னா இன்னொரு 48 கூட்டிக்கணும், அதுவும் வகுக்கலாம் இன்னொரு 48 கூட்டிக்கணும், அதுவும் வகுக்கலாம் இன்னொரு 48. ஆனால் 2-3 முறையில் நீங்கள் போடும்போது ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? அப்படின்னு பார்த்தா இங்கே 24ன்னு இருக்குது, இருக்கிறதுல ரொம்ப சின்ன நம்பர் கொடுத்துட்டான். ஏன்னா 48 தான் நான் வச்சுக்கிட்டு 24 வகுப்படுதான் 36 வகுப்படுதான்னு பார்ப்பேன். அப்போ 24 கொடுக்கும்போது கம்பல்சரி அது வரவே வராது. அப்போ ஆன்சர் வந்து டியா தான் இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி தான் ட்ரிக் இருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ போட்டு குழப்பிக்காதீங்க. நம்பர் வரலாம், உடனே நம்பரை பாருங்க. 24 36 48ன்ட்டான், அப்போ 48 ஆன்சராக இருக்கணும். இல்லை 48 விட அதிகமான இருக்கிற நம்பர் தான் ஆன்சராக இருக்கும். அப்படிதானே? அப்போ அதை விட கம்மியாக வந்துச்சுன்னா அது ஆன்சராக இருக்காது. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? புரியுதுங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. புரியலனா சொல்லுங்க, நான் அடுத்த கிளாஸில் நடத்துறேன். அடுத்தது ஃபைனல் சம்முங்க. ஸோ மொத்தம் 11 கேள்வி கேட்டிருக்கான். கரெக்டுங்களா? ரைட். பின்வருவற்றில் மீ போமா எல்சிஎம் காண்க. 9/9/2023 அன்னைக்கு கேட்டிருக்காங்க. 24 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் இசட் நடுக்கு 4 8 எக்ஸ் கியூப் ஒய் நடுக்கு 2 இசட் நடுக்கு 2 16 எக்ஸ் ஒய் நடுக்கு 2 இசட் நடுக்கு 3 அப்படின்னு கொடுத்துட்டான். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நான் முதல்ல எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ எழுத்து எழுதிக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயரு ஒய் கியூபு இசட் நடுக்கு 4. அடுத்தது எக்ஸ் கியூபு ஒய் ஸ்கொயரு இசட் ஸ்கொயரு. அடுத்தது எக்ஸு ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயராக பார்க்குறேன் கியூப். சரிங்களா? ரைட். இப்போ இதை எழுதிக்கிட்டேன். எழுத்து மட்டும் எழுதிட்டுனா எல்சிஎம்னா எத்தனை முறை ரிப்பீட் ஆகியிருந்தாலும் ஒரு எழுத்தை மட்டும் எழுதிக்கணும். எக்ஸ் 3 இடத்துல இருக்குது, ஒரு எக்ஸ் எழுதிங்க. ஒய் 3 இடத்துல இருக்குது, ஒரு ஒய் எழுதிங்க. இசட் 3 இடத்துல இருக்குது, ஒரு இசட்டை எழுதிக்கிட்டேன். இப்போ எல்சிஎம், எல்னா லோ, ஹை பவரை செலக்ட் பண்ணணும். அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ பெரிய நம்பர் 3 தான், அதை எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது ஒயில். அப்போ இது பெருசு 3, அந்த 3 இங்கே எழுதிக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. எது பெருசு? 4 தான், அந்த 4 இங்கே எழுதிக்கங்க. அப்போது எக்ஸ் நடுக்கு 3 ஒய் நடுக்கு 3 இசட் நடுக்கு 4 அப்படின்னு வருது. ஆப்ஷன் அப்படியே செக் பண்ணால் நீங்களே பாருங்கள், இசட் நடுக்கு 4 தான் வரணும். இது மட்டும் தாங்க இருக்குது. கரெக்டா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன்னா நல்லா பாருங்க, எக்ஸ் நடுக்கு 3 ஒய் நடுக்கு 3 இசட் நடுக்கு 4ன்னு இருக்கு. சரிங்களா? இதே ஆப்ஷன் டியில் பார்த்தா எக்ஸ் நடுக்கு 2ன்னு கொடுக்குறான், நமக்கு எக்ஸ் நடுக்கு 3 தான், ஒய் நடுக்கு 3 தான், இசட் நடுக்கு 4 அப்படின்னு பார்த்தா இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. கண்ணை மூடி டிக் பண்ணலாம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கிட்டத்தட்ட 2023ல் இந்த மாதிரி சம்மே 18 கேட்டிருக்காங்க. அந்த 18ல் 11 கணக்கு இதை கேட்டிருக்கான். இந்த மாடல் எல்சிஎம்ல கேட்டிருக்கான். இன்னும் HCFல இருக்கு, அது நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு. போதும், இந்த மாடல் இவ்வளவே போதும். எனக்கு இது புரிஞ்சு போச்சுன்னா தனியாக ஷீட்டில் எழுதி வச்சுங்க, எக்ஸாம் வரைக்கும் இது செல்லும். ஓகேவா? கண்டிப்பாக புரியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.